பக்தி ஆழமாக ஓடிய கிராமத்தில் அனைத்து கொண்டாட்டங்களுக்கும் பெரிய கோவில் இருந்தது. கிராம மக்கள் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு பெரிய திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யலாம் என்று ஒரு மரத்தடியில் கிராம மக்கள் கூடினர். கிராமத் தலைவர், இன்னும் ஒரு சில நாட்களில் மழைக்காலம் தொடங்கிவிடும். மழைக்கு நன்றி செலுத்துவதிலும் தெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் இத்திருவிழாவை நாம் நடத்துவோம். ஆதலால் கிராம மக்கள் கோவிலை மலர்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து பிரம்மாண்ட திருவிழாவிற்கு தயாராக வேண்டும் என்றார். பிரியா என்ற பக்திமிக்க இளம்பெண்ணை தலைவராக நியமித்தார். மழைக்காலத்திற்காக கிராம மக்கள் காத்திருந்தனர். ஆனால் அந்த ஆண்டிற்கான மழை பெய்யவில்லை. அவர்களின் பக்தி இருந்த போதிலும் கிராமம் வறட்சியால் வாட்டி வதைத்தது. வயல்வெளிகள் வறண்டு ஆற்றுப்படுகைகள் விரிசலடைந்தன. கிராம மக்களால் திருவிழாவுக்கு எந்த ஏற்பாடும் செய்ய முடியாமல் இருந்தது. கிராம மக்கள் திருவிழாவை நடத்த வேறு வழி ஏதேனும் இருக்குமோ என்று அந்த கிராமத்தில் இருந்த ஒரு முனிவரை பார்த்துச் சென்றனர். முனிவரை வணங்கிய கிராம மக்கள் அவரிடம், இந்த ஆண்டு எங்களால் ஏன் திருவிழாவை நடத்த முடியவில்லை என்று கேட்டனர். முனிவர் சிறிய புன்னகையுடன், மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. இந்நிலையைதான் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு என்று திருவள்ளுவர் தனது குறளில் குறிப்பிட்டுள்ளார் என்றார். அப்படியென்றால் நமது பக்தியும் வழிபாடும் உன்னதமானது. ஆனால் வானங்கள் வறண்டிருந்தால் மிகவும் பக்தியுள்ள பிரார்த்தனைகள் கூட தெய்வங்களை அடைய முடியாது என்கிறீர்களா என்று கேட்டார் பிரியா. உண்மையே, நமது செயல்களும் நமது சூழலின் நிலையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை மதிக்கும் மற்றும் வளர்க்கும் செயல்களுடன் நமது பக்தியை சமநிலைப்படுத்த வேண்டும். மரம் நடுவோம், தண்ணீரை சேமிப்போம், சுற்றுச்சூழலுடன் இணக்கமாக வாழ்வோம். அப்போதுதான் வானம் திறந்து மழை பொழியச் செய்யும் என்றார் முனிவர். முனிவரின் அறிவுரைக்கு செவிசாய்த்து கிராம மக்கள் இயற்கையோடு இயைந்து வாழ நடவடிக்கை எடுத்தனர். மரங்களை நட்டு, தண்ணீரை பாதுகாத்து, சுற்றுச்சூழலை தக்க வைக்க முயற்சி செய்தனர். ஓராண்டு கழிந்தது. வானத்தில் கருமேகங்கள் கூடின. மழை துளிகள் விழ ஆரம்பித்தன. கிராமத்தின் பக்தி மற்றும் இயற்கையின் மீதான மரியாதை ஆகியவற்றின் சீரான முயற்சிகளுக்கு வானங்கள் பதிலளித்தன. மழை மீண்டும் கிராமத்திற்கு வாழ்வையும் செழிப்பையும் கொண்டு வந்தது. பிரியா கோவிலுக்கு பிரசாதம் மற்றும் அலங்காரங்களை தயார் செய்தார். கிராம மக்களும் அவளுடன் திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்தனர். அந்த ஆண்டு திருவிழாவும் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். வாசிகள் தங்கள் பக்தியை பொறுப்பான செயல்களுடன் சமநிலைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டனர். மிகவும் பக்தியுள்ள பிரார்த்தனைகளுக்கு கூட மழை மிகவும் அவசியமானது என்பதை புரிந்து கொண்டு நாமும் மழையை பாதுகாத்து செழிப்பாக வாழ்வோம்.